தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புதுச்சேரிக்கு வந்துள்ளார். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவ மாணவர்கள் மத்தியில் பேசினார். முன்னதாக ஜிப்மர் வளாகத்தில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அவரது மறைந்த தாயார் கேசரி தேவி மற்றும் தந்தை கோகுல் சந்த் பெயரில் 2 மரக்கன்றுகளை நட்டார். மாணவர்கள் முன்பு குடியரசு துணைத் தலைவர் பேசுகையில், ஒரு நபர் திறமை மிக்கவராக சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க விரும்பினாலும் அவர் உடல்நலம் இல்லாமல் இருந்தால் எதையும் செய்ய முடியாது. எனவே ஃபிட் இந்தியா இயக்கத்தின் காவலாளியாக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பேசிய அவர், ஆயுஷ்மான் பாரத் என்றால் நம் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பிற மருத்துவத் துறையினர் என மனித வளங்களை அதிகம் தேவைப்படும் நிலைக்கு செல்வதை குறிக்கிறது. மேலும் பல மருத்துவ ஆய்வு மையங்கள், மருந்தகங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் தேவைப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் துறையிலும் மருத்துவ சேவைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள பாடப்பிரிவுகளில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள துணை ஜனாதிபதியிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்புகள் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். சந்திப்பின் போது புதுச்சேரி பல்கலைக்கழகம் 1985ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு 21 பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் 25% இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்ற படிப்புகளுக்கு வழங்கப்படவில்லை. பல்கலைக்கழகம் பல்வேறு துறைகளில் 78 படிப்புகளை நடத்தி வருகிறது. இந்த கல்வி ஆண்டில் 4 புதிய படிப்புகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் அகில இந்திய அளவில் அந்தந்த மாநில மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்குவது போல் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மீதமுள்ள 61 படிப்புகளுக்கும் 25% இடஒதுக்கீட்டை நீட்டிக்க வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பேராசிரியர் ராமானுஜம், மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன், புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், விடுதலை வேங்கை தலைவர் மங்கையர் செல்வன், வழக்கறிஞர் அணி தலைவர் குமரன், தேசிய இளைஞர் திட்ட தலைவர் ஆதவன், புதுவை மக்கள் தமிழ் சங்க தலைவர் சரவணன், வழக்கறிஞர் தினேஷ் சிவராமன் ஆகியோருடன் இருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகரப்பகுதியில் அமைந்துள்ள அண்ணா திடல் விளையாட்டு மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அண்ணா சாலை, லப்போத் வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி போன்ற பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் கடைகள் புதிதாக கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்தது. அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளை தவிர்த்து லப்போத் வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி கடைகளுக்கு ஏற்கனவே கடை நடத்தி வந்தவர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடைகளின் உரிமம் வழங்கப்பட்டது. மேலும் கடைகளின் சாவிகளும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கட்டிடப் பணிகள் நிறைவடையாமல் இருந்த அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளை விரைந்து கட்டி முடித்த முன்பு கடை நடத்தி வந்த வியாபாரிகளிடம் ஒப்படைப்பதற்காக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அண்ணா சாலை பகுதியில் நடைபெற்று வருகின்ற கட்டிடப் பணிகளை பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடித்து அப்பகுதி வியாபாரிகளுக்கு கடை வழங்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரி ரவிச்சந்திரன், அதிகாரிகள், அப்பகுதி வியாபாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் மத்திய மாநில அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியமும் இணைந்து தென்னை சாகுபடியில் அம்சங்கள் மற்றும் வாய்ப்புகள் தொடர்பான மாநில அளவிலான கருத்தரங்கு தவளக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் தென்னங்கன்றுகள் மற்றும் இடுபொருட்களை பரிசாக வழங்கினர். கருத்தரங்கில் தென்னையில் மதிப்பு கூட்டல் மற்றும் தென்னை சார்ந்த உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் பற்றியும், தென்னை சாகுபடியில் தொழில்நுட்ப ரீதியான அம்சங்கள்,
சந்தை வாய்ப்புகள் மற்றும் எதிர்காலம் தென்னை வளர்ச்சி வாரிய திட்டங்கள் பற்றியும் கலந்துரையாடி விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. இந்த கருத்தரங்கில் தென்னையிலிருந்து செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், பானங்கள், பிற உபயோகப் பொருட்கள் மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய தென்னை ரகங்களின் தென்னங்குலைகள் ஆகியவை விவசாயிகளுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரிய மண்டல அலுவலக இயக்குனர் அறவாழி, வேளாண் துறை செயலர் நெடுஞ்செழியன், புதுச்சேரி வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார், கொச்சி தென்னை வளர்ச்சி வாரிய இயக்குனர் பாலசுந்தரி உள்ளிட்ட புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு தனிமாநில தகுதி வேண்டி கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு கேட்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள், புதுச்சேரி நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் ரமேஷ் மற்றும் முன்னாள் தலைவர் குமரன் முன்னிலையில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆண் வழக்கறிஞர்கள், பெண் வழக்கறிஞர்கள் என அனைத்து வழக்கறிஞர்களிடமும் தனிமாநில தகுதிக்கான கையெழுத்து இயக்கத்திற்கான படிவத்தில் கையொப்பம் பெறப்பட்டது. மேலும் கையொப்பம் பெறுவதற்கான விண்ணப்பங்களை வழக்கறிஞர் சங்க தலைவரிடம் வழங்கப்பட்டது. கையொப்பம் பெறும் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் தங்கள் கையெழுத்துக்களை இட்டு மாநில தகுதிக்கான தங்களின் முழு ஆதரவை தெரிவித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் நந்தா ஜெயஸ்ரீதரனின் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை தொகுதியில் கொண்டாடப்பட்டது. மேலும் லாஸ்பேட்டையில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நந்தா ஜெயஸ்ரீதரனுக்கு பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நிர்வாகிகள் நந்தா ஜெயஸ்ரீதரனை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் வணிகப் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் நந்தா பூவராகவன் செய்திருந்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஓடைவேலி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியின் கட்டிடம் பழுதடைந்த நிலையில் இருந்ததை அப்பகுதி மக்களும் அப்பள்ளியின் ஆசிரியர்களும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் பள்ளிக் கல்வித்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுத்து ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடத்தை புதுப்பித்து அதனை திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளிக்கு ECCE காணொலி மூலம் கற்பித்தல் அறையை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், வட்ட ஆய்வாளர் வாஞ்சிநாதன் மற்றும் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் மங்கையர் கரசி, பள்ளியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நகர காவல் நிலையம் மற்றும் மேற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ரெட்டியார்மில், MG ரோடு மற்றும் மாம்பழப்பட்டு ரோடு பகுதிகளில் ATM இயந்திரங்களில் பணம் வெளியே வரும் பகுதிக்கு அலுமினிய தகடு வைத்து நூதன முறையில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் விழுப்புரம் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா மேற்பார்வையில் நகர காவல் ஆய்வாளர் சித்ரா, காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ், தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் லியோ சார்லஸ் மற்றும் காவலர்கள் தலைமையிலான 3 தனிப்படை குழுக்கள் சம்பவ இடங்களில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் சந்தேகம் படும்படியான நபர்களின் பாதை கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை பிடிக்க விரைவான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பேரில் பெங்களூரில் இருந்து வட மாநிலத்திற்கு தப்பி செல்ல முயன்ற சோனு, சஞ்சய்குமார், சிவா, லவ்குஷ் ஆகிய 4 பேரும்
போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து வழக்கு தொடர்பான ரூபாய் 10,200 4 செல்போன்கள் மற்றும் 4 ATM கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட நபர்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது. இதில் புதுச்சேரி அரசின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமும் முதல் தவணையாக தலா 2,50,000 ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆணையினை 14 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் திருமண உதவித்தொகையாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 11 நபர்களுக்கும், கலப்பு திருமண உதவித்தொகையாக 3 லட்சம் ரூபாய் வீதம் 2 நபர்களுக்கும் என மொத்தம் 52 லட்சம் ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் அரசு சார்பில் வழங்கப்படும் இத்தொகையினை அவரவர் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டு பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரி மற்றும் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சவீரன்பேட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியின் கட்டிடங்களை 41,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு அரசு பள்ளி கட்டிடங்களை புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடம் கோட்டை 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பெண்கள் பள்ளி கல்வி துணை இயக்குனர் ராமச்சந்திரன், இளநிலை பொறியாளர் தமிழ்ச்செல்வன், பள்ளி தலைமை ஆசிரியர் சிவசங்கரி, கட்டிட ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை சோலை நகர் சுனாமி கோட்ரஸ் தெற்கு பகுதிக்கு அருகில் உள்ள கல்லறை பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சுமார் 20 லட்சம் மதிப்பில் ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் பேட்கோ துறையின் மூலம் அமைப்பதற்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் சா இளங்கோ, செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் அப்பகுதி பொதுமக்களும், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு மேட்டு தெரு பகுதியில் இயங்கி வந்த நியாய விலைக் கடை எண் 50 இடமாற்றம் செய்யப்பட்டு பள்ளிக்கூட வீதியில் உள்ள நகராட்சி காம்ப்ளெக்ஸ் கட்டடத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டு அதற்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நியாய விலைக் கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவச அரிசியினை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த NR காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஊர்காவல் படை வீரர்கள் 15 பேர் பணிமூப்பு அடிப்படையில் சட்டசபை காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டசபை காவலர் பணியிடம் 15 காலியாக இருந்தது. இந்த இடங்கள் போலீஸ் துறையில் பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினர்களை பணிமூப்பு அடிப்படையில் நிரப்ப ஒப்புதல் பெறப்பட்டது. அதனையொட்டி பணிமூப்பு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் 15 பேருக்கு சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி பணியாணையை வழங்கினார். அப்போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையிலும் பல்வேறு பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள் முன்னிலையில் பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக மதகடிப்பட்டு பகுதியில் கையெழுத்து இயக்க பிரச்சார பயணம் நடைபெற்றது. பொதுமக்களிடம் இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி மாநில அந்தஸ்திற்கான தேவையை விளக்கும் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது.
புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்டத்திற்கான அலுவலகம் முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் புதியதாக அமைக்கப்பட்டு இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் புதியதாக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்தனர். திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் செய்திருந்தார். விழாவில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெரால்டு மற்றும் ராஜமோகன், மேலும் நிர்வாகிகள் சுவாமிநாதன், இளையராஜா, குமரன், ராஜாராம், வேல்முருகன், ஆறுமுகம், ரமேஷ், லக்ஷ்மணன், பஞ்சகாந்தி, ரவி, வழக்கறிஞர்கள் சாமிநாதன், நிஜாம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி வாரிசுதாரர்கள் நலசங்க தலைவர் பிரேமதாசன், ஒருங்கிணைப்பாளர் டேவிட், அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுச்சேரி சுகாதாரத்துறைகளில் வாரிசுதாரர் பணி நியமனங்களில் நடைபெறும் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பல ஆண்டுகளாக அங்கேயே பணிபுரியும் சில ஊழியர்கள் முக்கிய அதிகாரிகள் துணையோடு பணம் தருவோருக்கு மட்டுமே வாரிசுதாரர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நியாயமாக கிடைக்க வேண்டிய வாரிசுதாரர்கள் மனு மறுக்கப்பட்டுள்ளது. பணி வழங்காமல் தவிர்க்க பல விவரங்கள் திருத்தப்பட்டு மோசடி நடந்துள்ளது. தற்போது RDI மூலம் சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் குரூப் C, D ஆகியவற்றில் 1207 பணியிடங்கள் உள்ளன. இதில் வாரிசுதாரர்களுக்கான 5% பணியிடங்கள் 77 ஆகும். ஆனால் அலுவலக OST 31 பேருக்கு பட்டியலை தயார் செய்து அனுப்பியுள்ளது. வாரிசுதாரர் முழு பட்டியலை வெளியிட தொடர் போராட்டம் நடத்தியதால் தற்போது 149 பேர் பட்டியலை வெளியிட்டுள்ளனர். அதில் பல தவறுகள் உள்ளன. பட்டியலில் சட்டவிரோதமாக தேதிகள் திருத்தப்பட்டுள்ளன. ஒரு சிலருக்கு கூடுதல் மதிப்பெண் தந்துள்ளனர். முதலமைச்சருக்கு தவறான தகவல்கள் இவர்கள் தந்துள்ளனர். மோசடிக்கு அதிகாரிகள் துணை போயுள்ளனர். இதனால் OST அமைச்சக கண்காணிப்பாளர் சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளது ஆதாரமாக கிடைத்துள்ளது. ஆகையால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கு பதிவு செய்ய கோரியும் வரும் 18ஆம் தேதி புதன்கிழமை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்று பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக கூறினர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில கிட்டத்தட்ட இந்த கருணை அடிப்படையிலான பணி வழங்குவதில் பல்வேறு முறைகள் நடந்து கொண்டு வருகிறது. இது சம்பந்தமான பிரச்சனைகளை பல தடவை நாங்கள் சொல்லியும் அது திருத்தாதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலி பணியிடங்களே அரசுடைய தரப்புல இருந்து எங்கள்கிட்ட விவரங்கள்ல 1539 போஸ்ட் இருக்குது. அதன் கணக்கு பார்த்தாலே 77 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். ஆனா அரசாங்கம் இன்னைக்கு பொய்யா 37 பேர் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம வெயிட்டிங் லிஸ்ட் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. பார்ட் டைம் டெய்லி ரேட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்படி பல முறைகள் நடக்குது. இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த OSDயும் அங்க இருக்கக்கூடிய சூப்பரண்டுகள் UDC யாரெல்லாம் இந்த விஷயத்த தலையிட்டு இருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்க முதல்ல இடமாற்றம் செய்யணும். அதன் மீது விசாரணை செஞ்சு அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்றத வலியுறுத்தி வருகின்ற புதன்கிழமை 18ஆம் தேதி நாங்க டைரக்டர் ஆபீஸ் முன்னாடி கூடி அனைத்து வாரிசுதாரர்களும் ஒன்றாக கூடி பெரியகடை போலீஸ் கிட்ட போயிட்டு FIR பதிவு சொல்லி நாங்க மனு கொடுக்கறதா இருக்கிறோம். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் ராஜன். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த மெர்லின் என்ற பெண்ணை கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இவர்களது காதலுக்கு மெர்லின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ராஜன் மற்றும் மெர்லின் இருவரும் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து சில தினங்களுக்கு முன் புதுச்சேரியில் உள்ள கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து சாமிப்பிள்ளை தோட்டத்தில் உள்ள ராஜன் வீட்டில் காதல் தம்பதி வசித்து வருகின்றனர். இதனிடையே மெர்லின் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் மெர்லின் காதலித்த நபரை திருமணம் செய்து கொண்டதாக போலீசார் அவரது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் வீட்டார் உடனே புதுச்சேரிக்கு வந்து ராஜன் மற்றும் மெர்லினுக்கு கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த காதல் தம்பதி பாதுகாப்பு கேட்டு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதனையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் தம்பதியிடம் புகாரை பெற்று விசாரித்து வருகின்றனர். இதனால் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் தனலட்சுமி கார்டனில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் ஆறுமுகம் முன்னிலையில்
கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக இணை செயலாளர் காமாட்சி, பொருளாளர் நாகராஜ், துணை செயலாளர் விஜயகுமாரி, மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், தொழிற்சங்க செயலாளர் சுரேஷ், முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் உதயானந்தம், கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப், காலாப்பட்டு ராஜசேகர் மற்றும் கழக நிர்வாகிகள், அணி செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் சமீபத்தில் அகமதாபாத் விமான விபத்தில் மரணமடைந்த பயணிகள் அனைவரின் உருவப்படத்திற்கும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டமங்கலம் அருகே தனியார் கட்டுமானத்திற்கு பயன்படுத்த சாண்ட் டிப்பர் லாரியில் கொண்டுவரப்பட்டது. இதனை கட்டுமானம் மேல் தளம் ஒட்டும் பணிக்காக அருகில் கொண்டு செல்லும் பொழுது மழைநீர் வாய்க்காலில் பின் சக்கரம் சிக்கிக்கொண்டு நின்றது. இதனால் இட உரிமையாளரும் மற்றும் அப்பகுதி மக்களும் சிறிது பதட்டம் அடைந்தனர். பின்னர் சாண்ட் ஏற்றி வந்த லாரி உரிமையாளர் பளுதூக்கும் இயந்திரம் கொண்டு வந்து லாரியில் இருந்து சாண்ட் முழுவதையும் இறக்கிய பின்னர் அந்த லாரியை மீட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.